அவரே வந்து மேடையில் பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்கள் வீட்டில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்டை காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்ன அது அப்படின்ட்டு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் நன்றி சொல்ல போனால் அந்த இடத்துல பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய போகிறோம் அப்படின்றத எடுத்து வைக்கக்கூடியதான் ஒரு நல்ல தலைவரும் ஒரு நல்ல முதலமைச்சரும். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், ஏன்ப்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில் எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட்டு எது உண்மை, எது பொய், எது போடணும், எல்லாம் கிடையாது. நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்கள் போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்றீங்க அப்போ? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? அவர்கிட்ட மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதியை எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல உதயனா காமிச்சிருக்கேன். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. வந்து ரேட் அதிகமாக கவர்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிட்டல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க்க கேளுங்க. நீங்க மாமன்னன் சொல்லும் போது என் தக்காளி விட சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? தக்காளி விட கிடைக்கிறதுக்கு ஏதாவது மாநகராட்சி ஏற்பாடு பண்ணுவீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?